இன்னைக்கு நம்ம சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.1 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம், if a equal to 1, 3, 5 and b equal to 2, 3 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல a cross b b cross a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிச்சுக்கலாம். ஈக்குவல் டு செட் பிராக்கெட் 1, 3, 5. ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் கிராஸ் போட்டு b ஓட வேல்யூ எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் a கிராஸ் b நம்ம கிராஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1, 2, 1, 3, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட் வந்து 5, 2, 5, 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். b கிராஸ் ஏங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் a ஓட வேல்யூ எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்றோம். 2 கிராஸ் 1, அடுத்தது 2, 3, 2, 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் 3, 1, 3, 3, 3, 5 கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். இப்ப செகண்ட் சப்டிவிஷன்ல நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா plus a cross b equal to b cross a if not y, அதாவது a cross b யும் b cross a வும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஈக்குவல் இல்லாட்டி அது ஏன் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ a cross b யும் b cross a வும் நாட் ஈக்குவல். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம a cross b யும் b cross a வும் கண்டுபிடிச்சோம். அது ரெண்டுமே சேமா இருக்காது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்னா 1, 2 இருக்கும். நெக்ஸ்ட் b cross a ல வந்து 2, 1 இருக்கும். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இங்க 1 இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. ஸோ ரெண்டு மாத்தி மாத்தி இருக்கனால ரெண்டு நாட் ஈக்குவல். அதே மாதிரி தான் எல்லா வேல்யூஸும் இருக்கும். ஸோ வந்து a கிராஸ் b யும் b கிராஸ் a யும் நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன். அதில் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஷோ தட் n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b. அதாவது இது மூணு நம்மளுக்கு ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் n ஆஃப்னாலே நம்பர் ஆஃப்னு அர்த்தம். அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் n of a எழுதிக்கலாம். n of a வந்து எத்தனை இருக்குன்னா 3 இருக்கும். நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஏல எத்தனை இருக்கு 1, 2, 3 இருக்கு. பில எத்தனை இருக்கு 1, 2 இருக்கு. நம்ம a கிராஸ் b நம்ம கண்டுபிடிச்சாலும் அதுல நம்மளுக்கு எத்தனை இருக்கு 1, 2, 3, 4, 5, 6. a கிராஸ் bக்கு நம்மளுக்கு 6 கிடைக்குது. அதே மாதிரி b கிராஸ் aக்கும் நம்மளுக்கு 6 கிடைக்கும். 1, 2, 3, 4, 5, 6 கிடைக்கும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து n of a into n of b கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம n of a into n of b ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 2 6ன்னு கிடைக்கும். இப்போ வந்து n of a cross b யும் நம்மளுக்கு 6, n of b cross a வும் நம்மளுக்கு 6. ஸோ மூணுமே சேமா வரனால நம்மளுக்கு கொடுத்துருக்க ஷோ தட்டுங்கிறது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்படியே வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு நான் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு ரிலேட்டடா 2 எக்ஸசைஸ் சம்லேருந்து 2 சம் கொடுத்துருக்கேன். இதை நீங்க நல்லா நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி ஆன்சர் வராட்டி இதுக்கப்புறம் இந்த 2 சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டு அதை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1. ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் a cross b, a cross a and b cross a. இது மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்மளுக்கு வந்து a ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, -2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. b ஓட வேல்யூ வந்து 1, -4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம a cross b கண்டுபிடிச்சிக்கலாம். a cross bக்கு ஃபர்ஸ்ட் a-யும் b-யும் கிராஸ் பண்ணணும். இப்போ வந்து ஏல வேல்யூ என்ன இருக்கு 2 இருக்கு. அப்ப 2, 1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2, -4. நெக்ஸ்ட் வந்து -2, 1, -2, 4. நெக்ஸ்ட் 3, 1, 3, -4. அதே மாதிரி a cross aக்கும் நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்படி a cross aக்கு கண்டுபிடிக்கிறப்ப 2, 2, 2, -2, 2, 3, -2, 2, -2, 2, -2, 3, -3, 2, 3, -2, 3, 3 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு p, qன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் p, q. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் a கிராஸ் b கண்டுபிடிச்சிக்கலாம். a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ எழுதிட்டோம். ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணலாம். p, p, q, q, p, q,
Qன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ A cross B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Aவோட வேல்யூ Bயோட வேல்யூ ஒன்று ஆச்சுன்னா நம்மளுக்கு B cross Aவும் A cross Aவும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல A cross Bயோட வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அதே வேல்யூவை நான் ரெண்டுத்துக்குமே எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு M, N கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எம்டி செட்னு கொடுத்துருக்காங்க. எம்டி செட்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிச்சுக்கலாம். ஏவோட வேல்யூ M, N எழுதியாச்சு, இன்ட்டு எம்டி செட்னு நம்ம எழுதியாச்சு, ஈக்குவல் டு எந்த நம்பரை நம்ம வந்து ஒரு எம்டி செட்டோட மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மல்டிப்ளேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை ஜீரோவால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்கும். அது மாதிரிதான் இங்கேயும் ஒரு செட்டை எம்டி செட்டோட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எம்டி செட் ஆர் நல் செட் கிடைக்கும். நெக்ஸ்ட் A cross A நம்ம கண்டுபிடிக்கணும். A cross A ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? M, N. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணலாம். M, 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 N, N, M, N, N அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் B cross A நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். பியோட வேல்யூ என்னது? எம்டி செட் ஈக்குவல் கிராஸ் ஏவோட வேல்யூ என்ன? M, N. இப்போ எம்டி செட்டையும் நம்ம ஒரு செட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எம்டி செட் தான் கிடைக்கும். Next second sum, let A equal to 1, 2, 3 and B equal to XX is a prime number less than 10. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எப்போதும் போல A cross Bயும் B cross Aவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்ப ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்ல பிரைம் நம்பர் லெஸ் than 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் 10க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னா ஒன் டேபிளையும் அந்த வாய்ப்பாலையும், அதாவது இப்ப 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 2 வந்து 2 டேபிளையும் 1 டேபிளையும் மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரி ரெண்டே டேபிள்ல மட்டும் வரக்கூடிய நம்பர்ஸ் பிரைம் நம்பர். ஸோ 2ங்கிற பிரைம் நம்பர் 3, 5, 7 நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் A cross B நம்ம எப்போதும் போல கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ஏவையும் பியும் கிராஸ் பண்றோம். இப்போ 1, 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1, 3, 1, 5, 1, 7. அதே மாதிரி நம்ம 2ஓட கிராஸ் பண்ணா 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 கிடைக்கும். இப்போ A cross B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி B cross Aவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் B cross Aவை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும்? B எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் Aவை எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2, 7, 3 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். Thank you for watching my videos. Thank you students.